ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வரலட்சுமி பூஜைக்காக விஜயா விற்பனையகத்தில் தான் நம்ம பொருள்லாம் வாங்க வந்திருந்தோம். ஸோ அங்கே வாங்கின பொருளை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு இதுதான் நம்ம வாங்கின பொருட்கள். நான் ஏற்கனவே ஒரு முகம் வச்சுருக்கேன், ஆனால் அது டெக்கரேட்டிவாக கிடையாது. அதனால் இந்த முகம் டெக்கரேட்டிவான முகத்தை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒட்டியானம், தாமரைப்பூ, அடியில் வைக்கிறதுக்காக தாமரைப்பூ, காதோல கருகமணி, பின்னாடி அந்த சூரியன் மாதிரி இருக்கும்ல ஒரு டிசைனுக்காக, அதுக்காக வாங்கினோம். இது பூ அலங்காரத்துக்காக காசு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அம்மனோட முடியில் அலங்காரம் பண்ணுறதுக்கும் நெக்லஸும் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் பொண்ணுங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க. அம்மன் அலங்காரத்துக்கு பெரிய பொண்ணும், பூஜை பொருட்கள் அலங்காரத்துக்கு என்னோடய சின்ன பொண்ணும் அலங்காரம் பண்ணால். ஆக்சுவலாக அவளுக்கு பாபி டால்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த டாலுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதனால் எனக்கு சொல்லுவாள், நீங்கள் அம்மனை நீங்கள் பாபி டால் மாதிரியே ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாள். உண்மையிலே அம்மன் ஏதோ கவுன் போட்டிருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மனை ஜோடித்து உள்ளக்க முதல் நாளே அழைச்சிட்டு வந்துட்டேன். வியாழக்கிழமை அழைச்சிட்டு அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பீடத்தில் அமர வச்சு அம்மனுக்கு ஆரத்தி இதெல்லாம் காமிச்சோம். இந்த தோற்றத்தில் ஒரு கம்பீரமாக அம்மன் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். அது எனக்கு அது எப்படி வெளியே சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல, அந்த உணர்வை. இதில் வராகி அம்மாவையும் சேர்த்து இங்கே வச்சுட்டோம். அவங்களையும் சேர்த்து இதில் பூஜிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வரலட்சுமி அம்மாவுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் இருக்கவங்க, கொலீக்ஸு இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக வந்தாங்க. உண்மையிலேயே அது ஒரு மறக்க முடியாத ஒரு நாளுங்க. நான் எதிர்பார்க்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இதை சிறப்பித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு நான் பக்ஷணங்கள்லாம் ரெடி பண்ணும்போது ஹெல்ப் பண்ணாங்க. இது தட்டுக்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு பாட்டு பாட ஆரம்பித்தாங்க பாருங்கள். நிறுத்தவே இல்லைங்க. 1 ஹவராக அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம். ஒரு பாட்டு ஒருத்தர் முடித்தோடனே இன்னொரு பாட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து இன்னொரு பாட்டு ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த பாட்டு பாடுறேன், அம்மாவுக்காக இந்த பாட்டு நான் பாடுறேன். நான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. நேரம் போய்கிட்டே இருக்குது. 1 ஹவர் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ முடிச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பூஜையை எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அம்மாவை இந்த அளவுக்கு நம்ம குளிர்விச்சிருக்கோம் அப்படிங்கிறது. இது பாவாடை அலங்காரத்தில் இருக்காங்க. அதாவது நம்ம நார்த்து சைடில் இருப்பாங்க இல்லையா, சோழி மாடல், லெகாங்கா மாடல், அந்த மாடலில் பண்ணோம், புடவை கட்டாமல். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு கன்னி பெண் அமர்ந்திருக்கிற மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்களோட அந்த கம்பீரமான தோற்றமும் இந்த ஆடை அலங்காரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதிலே பெரியவங்க வந்திருந்தாங்க. அவங்க காலில் விழுந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கினோம். அதெல்லாம் இந்த வீடியோவில் 1 by 1 வந்துட்டுருக்கோம். இந்த வருட பூஜை ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நிறைஞ்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லிக்கணும். முக்கியமாக என்னோடய கணவருக்கு. அவர் இதெல்லாம் ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கொடுத்த ஒரு தைரியத்தில் தான் இதை நான் பண்ண முடிஞ்சது. அவரோட ஹெல்ப்பும் பங்களிப்பும் எனக்கு நிறையாவே இருந்தது. இதை நீங்கள் பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம்.